தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 21/12/2015 திங்கட்கிழமை அசுவதி நட்சத்திரம் மாலை 4:48 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு வைகுண்ட ஏகாதசி, அதாவது பார்த்தசாரதி பெருமாளை, பணம் தருகின்ற திருமாலை வணங்கினால் பலன்கள் அதிகம் கிடைக்கின்ற ஒரு திதி ஏகாதசி திதி. அதிலே எல்லா மாதங்களிலும் ஏகாதசி வந்தாலும் கூட மார்கழி மாதத்திலே வருகிற ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பு பெயரிட்டு அழைக்கப்படுகின்றது. இன்றைக்குத்தான் ஒவ்வொரு திருமாலுடைய ஆலயங்களிலும் பெருமாள் கோவில்களிலும் திறக்காத ஒரு வாயில் திறக்கப்படும். அதற்கு பெயர் சொர்க்கவாசல் என்று சொல்வார்கள். அதற்குள்ளே நாம் நுழைந்து வந்து அந்த தெய்வத்தையும் நாம் வழிபட்டால் நமது வாழ்க்கையிலே சொர்க்கமும் கிடைக்கும், ரொக்கமும் கிடைக்கும். செந்தாமரை மலரில் திகழ்கின்றவள், ஸ்ரீரங்க நாதனோடு மகிழ்கின்றவள், சந்தான சௌபாக்கியம் தருகின்றவள், தட்டாமல் ஓடோடி வருகின்றவள் என்று இலக்குமியை கவிஞர்கள் வர்ணிப்பார்கள். அப்படி தட்டாமல் ஓடோடி வந்து நமக்கு தனவரவை வருகின்ற இலக்குமியை அருகிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவை இன்று நாம் வழிபட வேண்டும். அப்படி வழிபடுகின்ற பொழுது இன்றைக்கு முழுமையாக இருந்து வழிபட வேண்டும். அவருக்கு அவல் நைவேத்தியம் கொடுக்க வேண்டும். அவல் நைவேத்தியத்தை அவருக்கு படைத்தால் நம்முடைய ஆவல்கள் நிறைவேறும். இன்றைக்குத்தான் குசேலன் அவல் நைவேத்தியத்தை கொடுத்து குபேரனானதாக புராணங்கள் சொல்கின்றன. குசேலனாக இருந்து வறுமையில் பாடியவன் திருமாலை கண்டு அவருடைய இல்லம் சென்று அவருக்கு என்று அவர் வைத்திருந்த அவலை கொடுத்தான். ஒருபடி அவலை திருமால் சாப்பிட்ட உடனே குசேலன் குபேரனாக மாறிவிட்டானாம். வசதி வாய்ப்புகளோடு பட்டு பீதாம்பரத்தோடு அந்த குடும்பம் நல்ல செழிப்போடு வந்துவிட்டது. இப்படி ஒரு நிலை திடீரென்று மாறுவதற்கு காரணம் திருமால் வழிபாட்டை இந்த திதியிலே மேற்கொள்வதுதான். ஆகையினாலே இன்றைக்கு பகல் முழுவதும் நாம் விரதம் இருந்து அவரை வழிபட வேண்டும். 1008 அந்த சகசர நாமங்களை சொல்லி வழிபாடுகள் செய்யலாம். அது மட்டுமல்ல, விரதம் இருந்து இரவு முழுவதும் விழித்திருந்து எல்லோருமே இரவிலே பரமபத விளையாட்டு விளையாடுவார்கள். பாம்பு தாயம் என்று கூட சொல்வார்கள். அப்படி பரமபத விளையாட்டு விளையாடினாலும் கூட இந்த நாமங்கள் எல்லாம் இறைவன் நாமமாக இருக்க வேண்டும். திருமாலுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா. நாளை விடிந்தால் துவாதசி திதி வருகிறது. அப்படி துவாதசி என்று வருகின்ற பொழுது அன்றைக்கு காலையில் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன்னாலே எழுந்து, அதாவது எழுந்து என்றால் நாம் தூங்குவது இல்லை, இரவு விழித்திருந்தாலும் கூட அதிகாலையில் நாம் குளித்து அவருக்கென்று நாம் துவாதசி அன்றைக்கு பச்சரிசி சோறு சாப்பிட வேண்டும். பச்சரிசி சோறு படைக்க வேண்டும். அதிலே கருணைக்கிழங்கு வைக்க வேண்டும். கருணைக்கிழங்கு மட்டுமல்லாமல் நெல்லிக்கனி சேர்க்க வேண்டும். அதற்கு பின்னாலே அகத்திக்கீரை வைக்கலாம், வாழைக்காய் வைக்கலாம். இவையெல்லாம் வைத்து நாம் சாப்பிட வேண்டும். இதில் என்ன ஒரு ஐதீகம் என்று சொன்னால், முதல் நாள் நாம் விரதமாக இருக்கின்ற பொழுது நம் குடல் எல்லாம் அப்படியே பசிக்காக இயங்கிக் கொண்டிருக்கும். மறுநாள் விரதம் முடித்த பின்னாலே இந்த கருணைக்கிழங்கு, வாழைக்காய், அகத்திக்கீரை போன்றவற்றையெல்லாம் சாப்பிட்டு பச்சரிசியோடு சாப்பிட்டுகின்ற பொழுது நல்ல சத்துக்களை எல்லாம் குடல் உறிஞ்சுகின்றன. அதனால் நம்முடைய ஜீரணக்கருவிகள் நன்றாக வேலை செய்கின்றன. இது ஒரு விஞ்ஞானமாகவும் இருக்கின்றது, ஒரு விஞ்ஞானமாகவும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த திருமாலை இன்று வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்கள் தினத்தந்தி வாங்கினால் என்னுடைய 2016 ராசி பலன் புத்தகம் ஒன்று உங்கள் கரங்களிலே அவர்கள் கொடுப்பார்கள். இணைப்பாக, இலவச இணைப்பாக வந்திருக்கின்றது. 2016ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றிய முழு விவரங்களும் அந்த நூலிலே இருக்கின்றது என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் திருமாலை வழிபாடு செய்யுங்கள், திருப்தியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று எடுத்துரைத்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பெருமாளை வழிபட்டு பெருமைகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டிய நாள் இன்றுதான். தடைகள் விலகி உங்களுக்கு தனலாபம் கிடைக்கும். உங்கள் ராஜநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம், வீடு மாற்றங்கள் கூட வந்து சேரலாம். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இன்றைக்கு என்ன ஒரு புதுமை என்று சொன்னால், இன்றைக்கு தான் கன்னி ராசிக்கு அதிச்சாரமாக குரு செல்கின்றார். நேற்று வரை சிம்மத்தில் இருந்த குரு பகவான் இன்றைக்கு கன்னிராசிக்கு செல்கின்றார். அதிச்சாரமாக ஒரு மாத காலத்திற்கு இருக்கின்றார். நேற்று வரை உங்களை பார்த்த குரு பகவான் இன்றிலிருந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே பொருளாதார நிலை இனிமேல் உங்களுக்கு உயரும். ரிஷபராசி நேயர்களே, ஊதிய உயர்வால் உள்ளம் மகிழ்கின்ற நாள் இந்த நாள். உடல்நலத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். காரணம், சப்தமஸ்தானத்திலே சனி. சனியினுடைய பார்வை உங்கள் ராசியில் முழுமையாக பதிவதால் எப்பொழுதுமே ஆரோக்கிய தொல்லைகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். எனவே மருத்துவம் சரியில்லை என்று சொன்னால் மாற்று மருத்துவத்தை நீங்கள் பார்க்கலாம். வருமானம் எவ்வளவுதான் வந்தாலும் விரயங்கள் ஆகலாம். இன்றைக்கு நீங்கள் விடிந்தால் ஏகாதசி என்பதனாலே இன்று காலையிலேயே நீங்கள் அதிகாலையிலேயே
விஷ்ணுவை நீங்கள் வழிபட்டால் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும், நல்ல திருப்பங்களும் உருவாகும். மிதுன ராசினியர்களே, உங்களுக்கு ராசிநாதன் புதன். புதன் என்று சொல்கின்ற பொழுதே திருமால் நினைவு உங்களுக்கு வர வேண்டும். எனவே இன்றைக்கு அதிகாலையிலேயே நீங்கள் திருமால் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். வரவும் செலவும் இன்றைக்கு உங்களுக்கு சமமாகவே இருக்கிறது. வருமான பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கூட அதை நீங்கள் ஒரு வழியாக சமாளித்து விடுவீர்கள். வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். உங்கள் ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் வரன்கள் வாயில் தேடி வரப்போகின்றது. நீண்ட நாட்களாக கல்யாணம் பேசி பேசி விட்டு போகிறதே என்ற கவலை இன்று அகலும். திடீரென திருமண பேச்சுக்கள் முடிவாகலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கடகராசினியர்களே, நினைத்ததை முடித்து நிம்மதி காணுகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். தொழிலிலே புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். தொழிலில் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வழிபாடுகளால் வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். இந்த நாளில் உங்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்கும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் இன்றைக்கு தொட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளாலும் உதிரி வருமானங்கள் உண்டு. பிள்ளைகள் சம்பந்தமாக வேலைக்காக ஏதேனும் ஏற்பாடுகள் செய்தால் அந்த ஏற்பாடுகள் திருப்திகரமாக முடிவடையும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே குறுக்கீடு சக்திகளால் நெருக்கடிகள் அதிகரிக்கும் நாள். ராசிநாதனோ புதன். எனவே இன்றைக்கு அதிகாலையிலேயே நீங்கள் திருமால் இருக்கும் இடத்திற்கு சென்று உங்கள் ஊரில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். அங்கு அவரை வழிபடுவதோடு சொர்க்கவாசலிலும் நுழையுங்கள். உங்களுக்கு ரொக்கமும் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். குழப்பங்களும் அகலுவதற்கு ஒரு நல்ல வழிபிறக்கும். கூட இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் வரும் பயணங்களை ஏற்றுக்கொள்வதா என்று யோசித்துக் கொள்ளுங்கள். வியாழன் செவ்வாய் இணைந்திருப்பதால் குரு மங்கள யோகம் இருக்கிறது. எனவே மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் இருந்த தாமதங்கள் ஓரளவு இனி அகலலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வழிபாடுகளே உங்களுக்கு கை கொடுக்கும். துலாம் ராசினியர்களே, முன்னேற்றம் காண முன் யோசனை தேவைப்படும் நாள். எதையும் நீங்கள் யோசித்து செய்தால்தான் யோகங்கள் ஏற்படும். முகஸ்துதிக்கு மயங்காமல் இருப்பது நல்லது. ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் சில நல்ல காரியங்களும் இல்லத்தில் நடைபெறலாம். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். அஞ்சல் வழி செய்தியும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இலக்குமி வழிபாட்டையும் விஷ்ணு வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விஐபிக்கள் வீடு தேடி வந்து சேரும் நாள். செல்வ வளம் பெருகும். செல்வாக்கு மேலோங்கும். விஷ்ணு வழிபாடு உங்கள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கிறது. தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். வீடு கட்டும் முயற்சியிலும் வாங்கும் முயற்சியிலும் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அது வெற்றியாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசினியர்களே, புத ஆதித்ய யோகத்தோடு பிறக்கும் இந்த நாள் தாராளமாக செலவிட்டு மகிழும் நாளாக அமையப் போகின்றது. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். 10 செவ்வாய் இருப்பதால் தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். பழைய தொழிலை மாற்றிவிட்டு புதிய தொழில் செய்யலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். ஒரு சிலர் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடலாம். அதன் விளைவாக பழைய உத்தியோகத்தை விட்டுவிட்டு இனி புதிதாக ஒரு உத்தியோகம் தேடிக்கொள்வோம் என்ற முயற்சியில் ஈடுபடுவார்கள். அங்கே ஈடுபட்டாலும் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். 12 சனி இருப்பதால் விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். மருத்துவ செலவு ஓரளவு உண்டு. மகர ராசி நேயர்களே, இன்று முதல் உங்களுக்கு குருவின் பார்வை ராசியில் பதிகிறது. எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். சஞ்சலங்கள் அகலும். சந்தோஷங்கள் வந்து சேரும். இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியங்களை செய்து முடிப்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். விருப்பங்கள் நிறைவேற திருமால் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குழப்பங்கள் அகலும் நாள். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நல்ல முடிவுக்கு வரும். கூட இருப்பவர்களால் ஏற்பட்ட பிரச்சனையும் நல்ல முடிவுக்கு வரும். அதே நேரத்தில் 8 செவ்வாய் ஆரோக்கிய தொல்லை அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். எனவே மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். உடல்நலம் சீராகும். கல்விக்காக எடுத்த முயற்சி ஓரளவு கைகூடலாம். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு திடீரென புதிய பொறுப்புகள் மாறும். இன்றைக்கு கோவிந்தன் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் திருமால் வழிபாட்டால் திருப்தி காண வேண்டிய நாள்.
ஜென்மத்திலே கேது, வேதனைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்க வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். வாங்கல் கொடுக்கல்களில் கூடுதல் கவனம் தேவை. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். 2ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் குருவோடு கூடியிருந்தாலும் கூட ராகுவோடும் இணைந்திருக்கின்றார். சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருப்பதால் நீங்கள் சர்ப்பசாந்திகளை செய்து கொள்வது நல்லது. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு ஒரு ஆச்சரியப்படத்தக்க தகவல் வந்து சேரலாம். இன்று மாலை நேரத்தில் நண்பர்களால் ஒரு நல்ல காரியம் நடைபெறப் போகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.